ரைட் ரைட். हरिबोल महाराज, प्रणाम महाराज। हरे कृष्णा। ரைட் ரைட் ரைட். நமக்கு பிறக்கும் போதுதான் மறதி ஆரம்பிக்கும், பழைய கனெக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்குது. அதனாலதான் வாழ்க்கை ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ராவணன் ஒரு ஸ்டைல்ல இருக்கான், சுக்ரீவன் ராவணன் விபீஷணன் வித்தியாசமா இருக்கான். அதாவது ஒரே குடும்பத்துல எதிரும் புதிருமானவங்க பிறந்திருக்கிறாங்க. வாலி, சுக்ரீவன், ராவணன். அந்த இவங்க குணத்துக்கு தக்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா குணம்ங்கிறது வடக்குன்னு ஒரே பிறவில சம்பாதிக்கிறது கிடையாது. அது சம்பத்துன்னு தான் சொல்லப்படுது. சம்பத்துனா சம்பாதிச்சது. அது ஒரே ஜென்மாவோட அமையாது, பல ஜென்மங்கள்ல உள்ள வாசனைகள்லாம் சேர்ந்து அப்படியே வருது. அதுல நல்ல ஒரு இணக்கம் முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. அது எல்லா தீய குணங்களையும் ஓச்சிடும். நல்ல சகவாசம். ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சகவாசத்தை வச்சுதான் சுயமா யாரும் மாற முடியாது. ஏன்னா அது மாதிரியான ஜட உலகத்துல அது மாதிரியா வாய்ப்பு கிடையாது. ஒரே குடும்பத்துல இப்படி எதிரும் புதிருமா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா யார் புனித ஸ்தலங்கள்ல வாழ்றாங்களோ, இல்ல அந்த புனித நினப்புகள்லே திளைச்சிருக்கிறாங்களோ, நாமத்துல மூழ்கி இருக்கிறது, பகவத் விஷயங்களே மனதை செலுத்தி தவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சத்புத்திரன் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இதுதான் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய தோற்றமும் இருக்கு, அவருடைய அண்ணன் விஸ்வரூபன் அவருடைய தோற்றமும் இருக்கு, கிருஷ்ண பலராம் அந்த நித்யானந்த பிரபு ஆடுறது அவருடைய தோற்றமும் அப்படிதான் இருக்கு. அவங்க எல்லாம் நிறைய புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் புனித நதிகள்ல நீராடி நிறைய நாமங்கள் சொல்லி அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு சத்பாத்திரம், நல்ல ஒரு செல்வம் கிடைக்கலாம். இது கிரெடிட் பிறக்கும் முன்பே உண்டாயிருக்கு. அப்போ அந்த வாசனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது மாதிரி இப்போ ஹரிதாஸ் தாகூர் முஸ்லிம் குடும்பத்துல பிறக்கிறார். ஹரிதாஸ் அவருக்கு நாம சொல்லணும், நான் ரொம்ப தாழ்ந்த நிலையில ஒரு அபராதத்தை பண்ணியிருக்கிறேன், கிருஷ்ணரை மிலேச்சனா நினைச்சேன், அப்ப நான் ஒரு அபராதி. இத நான் அதாவது அவர் மூஞ்ச சுழிச்சார். கிருஷ்ணர் அந்த ஒரு சிறுவன்கிட்ட இருந்து மோர் வாங்கி பிடுங்கி அவன்கிட்ட குடிக்கிற போது அது அவனுடைய தொண்டையில இருந்து பிடுங்கி குடிச்சார். இது எச்சில சாப்பிடுற மாதிரி. இது மலேசியர்கள்ட்ட தான் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு மூஞ்ச சுழிச்சாரு. அவருக்கு அதை பார்த்து அதிர்ச்சியில அவருக்கு தாங்க முடியல. உடம்பு பூரா ஒரு அருவருப்ப அவர் உடம்பு வெளியிட்டு. அப்ப அவர் ஹரிதாசா பிறக்கிற போது எல்லாம் முகமதியர்கள் ஆட்சி, ஹாஜின்னு சொல்லி அங்கங்க சில பேரை நியமிச்சிருப்பான். அந்த கவர்னரா இருக்கிறவன் நியமிச்சிருப்பான். ஹாஜிங்கிறவன் யாரெல்லாம் காபீர், அதாவது மதம் மாத்துறதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியவங்களை துன்புறுத்துறது இவங்களோட வேலை. இப்போ அந்த இஸ்லாம் அமைப்பு கோயில்கள்ல பார்க்கலாம், சில பேருக்கு ஹாஜி பட்டார், இத்தனை பேரை மதம் மாத்தினா, இத்தனை பேரை துன்புறுத்தினா, மற்ற மதத்தவர்களை காபீர்களை அப்படி ஆக்கணும், கல்மா படிக்க வச்சான். கல்மானா அவங்களுடைய ஒரு இது இருக்கு, அதை பாராயணம் பண்றது, அவங்களுக்கு அந்த பட்டம். நாமெல்லாம் அது ஏதோ ஒரு உயர்ந்த அந்தஸ்துன்னு நினைச்சிருப்போம். அது இருக்கிறதுலே ரொம்ப லோ கிளாஸ் அதெல்லாம்.
அப்போ அந்த கோராங்கிறவன் அங்க ஹாஜியா நியமிக்கப்பட்டிருந்தான். எங்க புலியா கிராமத்துல. அங்கதான் ஹரிதாஸ் இருந்தார். அவருக்கு நம்ம இனத்துல பிறந்துட்டு ஹரிநாமத்தை சொல்றானா, இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் புகார் கொடுத்திருந்தான். அதுபடி விசாரணை நடக்குது. இதுல என்னன்னா, இவருக்கு அந்த வாசனா பழத்துல நாம நிஷ்டை இருக்கு. அப்ப அந்த விசாரிக்கிற அதிகாரி முதல்ல இனிமையா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, நீ நம்ம ஆளு, நானும் முகமதியன், நீயும் முகமதியன். நீ இப்படி எல்லாம் இருந்தாச்சுன்னா இன்னும் பல பேர் நாங்க கஷ்டப்பட்டு பல பேரை முஸ்லீம் ஆக்கிட்டு இருக்கோம். நமக்கு மத கடமையே நாடு பிடிக்கிறது, அடுத்த நாடுகளை திருடுறது, இதெல்லாம் நமக்கு மத கடமைகளா இருக்கு. நீ பாட்டுக்கு இப்படி முஸ்லீமா இருந்து இப்படி சனாதன தர்மம்னு இதுக்கு போயிட்டேன்னா அப்புறம் எங்க பொழப்புல அது மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடும். நீ நல்லா யோசிச்சு பாரு, இது தப்பு இல்லையா? ஒரு ஒரு நாம ஒரு அமைப்பா இருந்து செயல்படுறோம். இதுல இருந்து வெளியே போயிட்டு நீ தலைகளா செயல்படுறது எங்களுக்கு எல்லாம் அவமானமா இருக்கு. உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது, அதனால என் பேச்ச கேளு அப்படின்னு சொன்னார். ஹரிதாஸ் உங்க வார்த்தைகள் உங்க குணத்தை காட்டுது, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதாவது இப்படி இப்படி மத கடமைகளை செய்தா கடவுளை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு பிறவில இருந்தே நாம தான் வாயில வருது. இது நான் மாறல, நான் மதம் மாறல, எதுவும் செய்யல. பிறந்ததுல இருந்தே எனக்கு கிறிஸ்தவர்ல ஒரு இஷ்டம். இத எப்படி போக்க முடியும்? ஒரு ஆத்மாவுக்கு எது சுபாவமோ அத நீ நிறுத்து அப்படிங்கிற, அது சாகிறதுக்கு சமம். நல்லா நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு எது சுபாவமோ அத உன்னால வெளிப்படுத்த முடியாட்டி நீ உன்னுடைய ஐடி தான் என்ன, உன் அடையாளம் தான் என்ன, உனக்கு என்னதான் வாழ்க்கை இருக்கு? அதனால என்னுடைய வாழ்வு இதுதான், உயிர் இருக்கிற வரைக்கும் இதை என்னால விட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு என்ன அதிகாரிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என்ன பண்றது, இப்படி சொல்றானே, இவன் சொல்றதுல ஒரு தப்பும் தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். ஹரிதாஸ் சொல்றார், இறைவனுடைய நாமம் ஆஹ் நான் அதுல ஒரு பிடிப்பாயிட்டேன். கிருஷ்ணநாமத்துல நீங்க யார கடவுள் நினைக்கிறீங்களோ அதே இறைவன் தான் நானும் வணங்குறேன். ஒரே கடவுள் தான். கடவுள் மதத்துக்கு தக்கெல்லாம் இருக்க மாட்டார். மதங்கள் மனிதனுக்கு தக்க, நாமம் இறைவனுக்கு தக்க இருக்கு. அப்போ நாம நாமத்தை சொல்றோம். இந்த நாமத்தை நீங்களும் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அதுல ஈடுபாடு வரணும். இப்ப வராம இருக்கு, வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க நல்ல நல்ல விதமா வாழ்ந்தீங்கன்னா வந்துடும். எந்த ஜீவனையும் துன்புறுத்தாம நல்ல விதமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நாம நிஷ்டை உண்டாயிரும். இது சின்ன விஷயம்தான். இதயத்துல அன்பு வேணும், அதுக்கு இறை நினைப்பு வேணும், இறைவன் யாருன்னு தெரியணும், அவருடைய விஷயங்களை நிறைய கிரகிக்கணும். இதையெல்லாம் நம்ம யார்ட்டையும் போய் கேட்க வெக்கமா இருக்குன்னா நாமத்துக்கிட்டே கேட்கலாம். மனம் திறந்து கேட்கணும். கேட்கும்போது நாமம் நமக்கு ஒரு மார்க்கத்தை சரியா காட்டும். நாமளா ஏற்படுத்தின மதங்கள் கடவுள்கிட்ட கொண்டு போகுமான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சனாதன தர்மம்ங்கிற பாதை இருக்கு, நான் அதுல உறுதிப்பட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசிட்டார். அப்ப ஒன்றும் செய்ய முடியாம திளைக்கிற போது இந்த போரா டென்ஷன் ஆயிட்டான் காஜி. சும்மா அவன் உளருவான், அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, இவனை இப்படியே விட்டுட்டா நாம கஷ்டப்பட்டு மதமாற்றம் செய்யறோம், வெளிநாட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளுக்கெல்லாம் தடையாகி போயிடும் இவனுடைய செயல்பாடு. அப்போ நமக்கு அப்பால் ஒருத்தன் செயல்படுறான் மத ரீதியில. அவன் ஆன்மீகமா பேசுறது இருந்துட்டு போகுது, ஆனா நம்ம மதத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கு. அப்போ இவனுக்கு தரப்படுற தண்டனை இத பாக்குற ஒவ்வொரு இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும்
ஒரு பாடமா இருக்கணும். அது மாதிரி தண்டிக்கணும். நமக்கு பஜார் 21 தெரு இருக்கு. இந்த 21 தெருவுலையும் எனக்கு கட்டி சாட்டையால அடிச்சு இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவர் மனசு இல்லாம சரி நீயே பாத்துக்கன்னு அனுப்பிடுறாரு. அதே போல 2 வேலைக்காரங்களை போட்டு அவனை கால் கையில கயிறை கட்டி தரதரன்னு இழுத்து முதுகுல உடம்புல எல்லாம் சாட்டையெல்லாம் அடிக்காங்க. 5 அடியிலே மயக்கம் வந்துடும். 21 தெருன்னு என்ன ஆகுறது? 10 அடியில உயிர் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய அடிச்சாங்க ஒவ்வொரு தெருவா கொண்டு போய். அவருக்கு நாமம் தான் வருது வாயில, வேற ஐயோ வலிக்குது அப்படி இருக்கு அப்படி இருக்கு ஒண்ணும் வரல. மகாபிரபுடைய கருணை அங்கிருந்து இவருடைய வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டார். யார் கடவுளை கதின்னு வாழ்றாங்களோ அந்த சரீரம் சின்மயமாயிருது, ஆன்ம தளத்துக்கு வந்துடுது. அப்போ ஆன்மா கிருஷ்ணர் தானே. அந்த மாதிரி வேதனை இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர் ஆயிடுறாரு. அப்போ அந்த அடிக்கிறவங்களுக்கு தான் விரல் நகக்கண்கள்ல ரத்தம் கசியுது. அவங்க இவர்கிட்ட தயவு செய்து எங்களுக்காகவாது நீ இறக்க கூடாதா? இல்லாட்டி எங்களை அந்த முஸ்லிம் பண்டிதர்கள் உயிரோட விட மாட்டாங்க, தண்டனையை நிறைவேற்ற தெரியலையா, வக்கு இல்லையான்னு எங்களை கேட்பாங்க அப்படின்னு வேண்டின பிறகுதான் இவர் அதுக்கு சம்மதிக்கிறார். அப்போ இவனை முஸ்லிம் இதுல அடக்கம் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்தவனும் முஸ்லீம் அப்படின்னா பெட்டியில வச்சு புதைப்பாங்க. அப்படி புதைச்சாதான் உயிரோட வர முடியும், கடவுள் திடீர்னு நம்மளை உயிரோட எழுப்புவாருன்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அப்போ இவன் உயிரோட வரக்கூடாது, இனி இதோட ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆத்துல போடுங்க முதல்ல திங்கட்டும்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் நாமம்தான், என் உயிர் நாமம், நாமமும் உயிரும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஆத்துல போட்டாங்க. பாகிரதிங்கிற பகுதி, அது பாகிரதி நதி. அவ கங்கா, அவளுக்கு சந்தோஷம். இவன் ஒரு நாள் கூட நம்ம கிட்ட வந்ததே இல்லை, இன்னைக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை புதுப்பிச்சு உயிர் கொடுத்தா. அப்படி மிதந்து போய் அவர் நீந்தாமலே மிதந்து போய் அந்த உடம்பு அதே பொடியா நகர கிராமத்துக்கு வருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு அவரை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் அதிகமான இது பரவ ஆரம்பிச்சிச்சு நாம சங்கீர்த்தனம். அப்ப அந்த கோரா, அப்புறம் அந்த கவர்னர், இவனுக்கெல்லாம் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களும் இனி சங்கீர்த்தனத்துக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த ரத்தத்திலே ஒரு 12 வருஷம் தொடர்ந்து ஒரு விஷயத்த நாம அசை போட்டாலே ரத்தத்துல அது ஊறிடும். அது ஒரு முக்கியமான வாசனையா மாறி. சில பேர் 45 வருஷமா நான் பான் பராக் போடுறேன்பா, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஏன் விட முடியலன்னா பழகிட்டான், விட முடியல. கெட்டதை பழகினாலே விட முடியல. அப்ப நல்லது எவ்வளவு உறுதிப்பட நிற்கும். அது மாதிரி இதை ஒரு பழக்கமாக்கணும். வைஷ்ணவ நடத்தைகள் இருக்க இதப்புறம் ஒரு பழக்கமாக்கிட்டா அதுவே நமக்குள்ள வாசனையா இருந்து நல்ல நல்ல விருத்தி தரும். விருத்தினா எண்ணங்கள் தானா ஒதுக்குதே, அதெல்லாம் நல்ல நல்ல விருத்திகளாக உண்டாகும். அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹரே கிருஷ்ணா.